இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 20வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த லூக்கா நற்செய்தியிலிருந்து இறை வசனங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அதே போல் இன்று கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நற்செய்தியாளர் லூக்கா வழியாக நம்மோடு பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து நெடுந்தூர பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். அந்த பயணத்திலே அவர்களுக்கு நல்ல படிப்பினைகளை சொல்லித் தருகிறார். சீடர்கள் அவருடைய போதனையை கேட்டுக்கொள்கிறார்கள். இயேசு செய்கின்ற அற்புதங்களை பார்க்கிறார்கள். அவர் பேய்களை விரட்டுவதும் நோயாளிகளை குணப்படுத்துவதும் இப்படியெல்லாம் அவர்கள் இயேசு செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து கொண்டு அவர்கள் தங்களையே தயார்படுத்தி வருகிறார்கள். இயேசு அவர்களை தனக்கு பின் இவர்கள்தான் இந்த திருச்சபை வழி நடத்தப் போகிறார்கள், எனக்கு பின் என் பணியை செய்ய போகிறவர்கள் இவர்கள்தான் என்று சொல்லி அவர்களுக்கும் நல்ல படிப்பினைகளை சொல்லி தருவதை பார்க்கிறோம். இத்தனை காலமாக இயேசுவோடு பயணித்த இந்த சீடர்கள் இயேசு நல்ல காரியங்களை, நல்ல வார்த்தைகளை பேசியதை பார்த்திருப்பார்கள். ஏனென்றால் இயேசு ஒரு நோயாளிகளை குணப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, தொழுநோயாளிகளை குணப்படுத்தியதும் சரி, இறந்தவர்களை உயிர்ப்பித்ததும் சரி, இல்லை இன்னும் அநேக அற்புதங்களை செய்த போதும் சரி, இல்லை அந்த 5000 பேருக்கு அப்பம் பழுகி செய்து அவர்களுடைய பசி ஆற்றிய நிகழ்வுகளும் சரி, இயேசு நல்லவராகவே, நல்ல மனிதராக, நல்ல வார்த்தைகளை மட்டும் சொல்லக்கூடிய மனிதர்களாகவே இந்த சீடர்கள் அவரை பார்த்தார்கள். இயேசுவும் இப்பொழுதும் அவர் ஏனென்றால் அவர் இறைவனின் மகன், இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்றைய வாசகமானது நமக்கு இயேசுவா இந்த வார்த்தைகளை சொல்வது என்பது ஒரு கேள்வியை, ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இயேசுவா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று நம்மை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், லூக்கா நற்செய்தியிலே 12வது அதிகாரத்தில் 49 முதல் 53 முடிய இறைவசனங்களை நாம் பார்க்கிறோம். அதில் பிரிவை ஏற்படுத்துதல் என்று சொல்லி இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4-5 வசனங்கள் தான் இருக்கிறது. அதிலே இயேசு ஒரு வித்தியாசமாக பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திலே தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிற வார்த்தை, தீயை மூட்டவே வந்தேன், நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று நினைத்தீர்களா? இல்லை, மாறாக பிரிவை கொடுக்கவே வந்தேன் என்று சொல்லி இந்த 2 ஒரு கான்ட்ரடிக்ஷனான வேர்ட்ஸ், அதாவது ஒரு சம்பந்தமில்லாத வார்த்தைகளை பேசுகிறார். இயேசுவா இதை பேசுறது அப்படிங்கிற நம்மையே கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதன் பிறகு யார் யாருக்கு அந்த பிரிவினைகள் ஏற்படும்? ஒரு குடும்பத்தில் அந்த பிரிவினை ஏற்படுது. தகப்பன் மகனுக்கும், தாய் மகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும், மாமியார் மருமகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் எதிராக தோன்றுவார்கள் என்று சொல்லி ஒரு பிரிவினையை பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளை இயேசு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கின்ற ஒரு வார்த்தை. இது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, இது எதற்காக சொல்லுவார், ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பல கேள்விகள், பல சந்தேகங்கள் ஏற்படுவது சாதாரண விஷயம்தான். பிரியமானவர்களை பாருங்கள், இதற்கு முன்பாக நாம் இந்த நற்செய்தியை எழுதியது யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நற்செய்தி யாருக்காக எழுதப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை லூக்கா நற்செய்தியாளர் எழுதியிருக்கிறார். இந்த நற்செய்தி எழுதப்பட்ட காலமானது இயேசு பிறந்து 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. அதாவது முதல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்த காலத்தில், அதே போல ரோமையர்கள் இந்த வளர்ந்து வருகின்ற இந்த கிறிஸ்துவத்தை வதைத்து ஒழித்து கொண்டிருக்கிற அந்த வேத கலாபனை நடந்து கொண்டிருக்கிற அந்த காலம், அதாவது கிறிஸ்துவை நம்புவர்களையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று கொடுமை செய்து அவர்களை கொன்று குவிக்கின்ற காலகட்டம் அது. எனவே கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அதே போல் பல பகைவர்கள், ரோமையர்கள் அந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த காலம் அது. அதே போல் இந்த
லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியை மற்ற மதத்திலிருந்து, அதாவது யூத மதத்திலிருந்து இல்லை மற்ற மதத்திலிருந்து மனம் மாறி கிறிஸ்துவ மதத்திற்கு வருவார்கள் அல்லவா, அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. எனவே இது மதம் மாறிய மனம் மாறிய யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம். எனவே பிரியமானவர்களை பாருங்கள், இந்த நற்செய்தி இவ்வாறு இந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட கடிதம். இப்பொழுது இந்த நற்செய்தியாளர் எழுதுகிறார், இயேசு இந்த உலகத்தில் தீயை மூட்டவே வந்தார் என்று சொன்னார் என்று எழுதுகிறார். இயேசு சொல்கிறார், நான் தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ பிரியமானவர்களே, விவிலியத்தில் தீ, நெருப்பு எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உடனே பழைய ஏற்பாட்டில் நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது மோசே மலை மீது ஏறி அந்த சீனாய் மலையிலே ஆண்டவரை சந்திக்கிறார். ஆண்டவர் கடவுளை முகமுகமாக பார்க்க முடியாமல் குப்புற விழுந்து சந்திக்கிறார். ஏனென்றால் எரிகின்ற முற்புதலிலே, அந்த முற்செடியிலே ஆண்டவர் மோசேவுக்கு காட்சியளிக்கிறார். ஆண்டவர் அந்த மோசேவை அழைக்கிறார். என் அடிமைத்தனத்திலிருந்து அழுது கொண்டிருக்கிற இந்த மக்களின் கூக்குரலை நான் கேட்டேன். அவர்களுடைய அழுகுரல் என் காதில் ஒலிக்கிறது. எனவே நீ அங்கு சென்று அவர்களை விடுதலை செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசேவை அழைக்கின்ற அந்த தருணத்திலே பாருங்கள், முற்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. ஆனால் அந்த முற்செடி அழியாமல், பொசுங்காமல், வேகாமல், நெருப்பிலே வேகாமல் அது முழுமையாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் விவிலியத்திலே முதலில் நமக்கு பார்க்கின்ற அந்த நெருப்பு இறைவனுடைய பிரசன்னத்தை கொடுக்கின்ற, இறைவன் பேசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு இடமாக நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த நெருப்பு அந்த முற்செடியை அழிக்காத ஒரு நெருப்பாக பார்க்கிறோம். அப்படி என்றால் இது அழிவுக்குரிய நெருப்பு அல்ல, மாறாக நமக்கு செய்கின்ற ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகின்ற ஒரு நெருப்பாக பார்க்கப்பட வேண்டும். அந்த நெருப்பு நம்மை அழிக்கதல்ல, மாறாக நமக்கு விடுதலை தருகின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்ற நெருப்பு என்பதை அந்த மோசே கடவுள் காட்சி கொடுக்கின்ற நிகழ்விலிருந்து பார்க்கிறோம். அடுத்ததாக அப்படியே நாம் வரலாறுகளில் பல இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக ஏசாயா இறைவாக்கினர் அவர்கள் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். 6ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். அவர் உடனே, ஆண்டவரே நான் வரமாட்டேன், ஏனென்றால் நான் அசுத்த உதடுகளை கொண்டவன் என்று சொல்கிறார். நான் அசுத்த உதடுகளை கொண்டவன், அதே போல் அசுத்த உதடுகளை கொண்ட மக்கள் நடுவிலே வாழ்கிறேன். என் கூட இருக்கிறவங்களாம் பயங்கர மோசமானங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வாயை திறந்த கெட்ட வார்த்தை, அவங்களோட சேர்ந்து நானும் கெட்டு போய் நானும் அசுத்த உதடுகளோடு இருக்கிறேன். நான் ரொம்ப மோசமானவன், என் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை அப்படியே ஆண்டவருக்கு எடுத்துரைக்கிறார் ஏசாயா இறைவாக்கினர். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உடனே வானத்திலிருந்து அந்த அதிதூதர்கள் ஒருவர் கையிலே ஒரு நெருப்பு கோலை எடுத்துட்டு அவருடைய உதடை சுடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நெருப்பு இப்பொழுது இந்த இடத்திலே அந்த இறைவாக்கினருடைய அசுத்தமான உதடுகளை சுட்டெரித்து அதை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு நெருப்பை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்திலே நெருப்பு, அதனால் இறைவாக்கினர் வாய் வெந்து போய் வாயெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு சுற்றினாரா? இல்லை, அது ஒரு சிம்பாலிக்காக அது அந்த உதட்டை சுத்தம் படுகின்ற, தூய்மைப்படுத்துகின்ற ஒரு சடங்காக அந்த நெருப்பு பயன்படுத்தப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, முதலிலே ஆண்டவர் காட்சியளித்த அந்த நெருப்பு செடி அழியாமல் அது ஒரு செய்தியை தருகின்ற ஒரு நெருப்பு செய்தியாக பார்த்தோம். இப்பொழுது இந்த இறைவாக்கினருடைய வாழ்க்கையிலே அது சுத்தம் செய்கின்ற, குணமளிக்கின்ற ஒரு நெருப்பை பார்க்கிறோம். இப்ப இயேசு சொல்லுகின்ற நெருப்புக்கு வருவோம். நான் இந்த உலகிலே தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் தீ, இயேசு பேசுகின்ற தீ சுட்டரிக்கின்ற தீயாக இருக்குமா, இல்லை குணமளிக்கின்ற தீயாக இருக்குமா, இல்லை எல்லாரையும் அழிக்கின்ற தீயாக இருக்குமா? பிரியமானவர்களே, இயேசு ஒருபோதும் அழிக்கின்ற, எல்லாரும் அழிந்து போக வேண்டும், எல்லாரும் நெருப்பிலே வெந்து வேக வேண்டும் என்று அந்த நெருப்பை பற்றி பேசவில்லை. மாறாக நான் பேசுகின்ற இந்த நெருப்பு தூய ஆவியானவர். அந்த திருமுழுக்கு யோவான் பாருங்கள், நற்செய்தியின் தொடக்கத்திலே ஆண்டவர் வருவதை பேசுவார். ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசுகின்ற பொழுது, நானும் உங்களுக்கு நீரினால் திருமுழுக்கு தருகிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட மிக பெரியவர், அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன், அவர் உங்களுக்கு
தூய ஆவியாரால் உங்களுக்கு திருமுழுக்கு தருவார் என்று சொல்வார். ஆம், இந்த நற்செய்தியில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் தீயை மூட்டவே வந்தேன், இருப்பினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையும் திருமுழுக்கு யோவான் சொன்ன அந்த வார்த்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு நீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ அவர் உங்களுக்கு தூய ஆவியாரால் திருமுழுக்கு தருவார் என்று சொல்வார். அப்போ அந்த திருமுழுக்கை பற்றி இயேசு இந்த இடத்துல பேசுகிறார். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் தூய ஆவியானவர். இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய பாடுகள், மரணம், அவர் உயிர்ப்பு பிறகு தூய ஆவியானவர் வந்து நமக்கு அந்த அக்கினி நெருப்பினால் நாம் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு நாம் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய பணிக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சீடர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களை பாருங்கள், அந்த முதல் வார்த்தை நான் தீயை மூட்டவே வந்தேன் என்பது இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலே நம்மை பாவ நிலையிலிருந்து நம் உள்ளத்தில் இருக்கின்ற பாவ கரைகளை தீயினால் சுட்டெரித்து அதை சுத்தம் செய்கின்ற ஒரு தீயாக, தூய ஆவியானவர் அவருடைய அக்கினி நெருப்பினால் நமது உள்ளத்தை ஆட்கொண்டு நம்மை சுத்தம் செய்கின்ற ஒரு நெருப்பாக, அதே போல ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற, மோசேயிடம் பேசிய அதே கடவுள் அந்த நெருப்பு வழியாக, எரிகின்ற முச்செடி வழியாக மோசேயிடம் பேசிய அதே கடவுள் அந்த நெருப்பு வழியாக அந்த வார்த்தை நமது உள்ளத்திலும் ஒலிக்க வேண்டும், அந்த குரல் ஒலிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய செய்தியை சொல்லுகின்ற ஒரு நெருப்பாக இந்த நெருப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இயேசு அழிக்கின்ற நெருப்பை பற்றி, தீயை பற்றி பேசவில்லை. மாறாக அது தூய்மைப்படுத்துகின்ற தீ, அது நமக்கு வாழ்வளிக்கின்ற தீ, நம்மை பரிசுத்தவான்களாக, நம்மை சுத்தமாக மாற்றுகின்ற ஒரு தீ. அடுத்ததாக பிரிவினை. நான் அனைவரையும் பிரிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அது இந்த லூக்கா நற்செய்தியாளர் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையில் மனதை வைத்து இந்த செய்தியை எழுதுகிறார். பாருங்கள், இயேசு அந்த இறந்த காலகட்டத்திலே, இந்த நற்செய்தி எழுதப்பட்ட காலகட்டத்திலே ஒரு குடும்பத்தில் பலர் இருந்தார்கள். தாய், தகப்பன், பிள்ளைகள், வீட்டில் எல்லோரும் இருந்தார்கள். எல்லோரும் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஒரு தாய் அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க, இந்த சீடர்கள் சொல்கிறத கேட்டிருப்பாங்க, மனம் மாதிரி ஓகே இயேசு இந்த மாதிரிலாம் செஞ்சார், நம்ம அந்த மதத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த வழியை பின்பற்றி இருப்பாங்க. ஆனால் அதே வீட்டில் தகப்பன் யூத மதத்தில் இருந்திருப்பார். பிள்ளைகள் ஒரு சிலர் யூத மதத்தில் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி வேறு சிலர் வேறு மதத்தில் இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு குடும்பத்திலே, ஒரு வீட்டுக்குள்ளே பல மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஒருவேளை பல மதத்தை சார்ந்தவர்களாக இல்லாவிட்டாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களாக கூட இருந்திருப்பார்கள். ஒருவர் இயேசுவின் போதனைகளை கேட்டு, சீடர்களுடைய போதனைகளை கேட்டு, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு எல்லாரும் நம்மளை கொல்றாங்க, ரோமையர்கள் நம்மளை வாட்டி வதைக்கிறார்கள் என்று தெரிந்த பின்பும் ஒரு சிலர் நம்ம அது உண்மையான வார்த்தை, இது இயேசுவின் வார்த்தை என்று சொல்லி அந்த மதத்திற்கு சேர்ந்திருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம போய் அந்த மதத்துக்கு ஏன் போகணும், அங்கே போய் ஏன் சாவணும், அந்த நம்மளை கொடுமை பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவுக்கு பயந்து, அங்க கொடுமைகளுக்கு பயந்து அவர்கள் மாறாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தில் இருந்திருப்பார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நான் பிரிக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தை ஒரு குடும்பத்தில் ஏற்கின்ற பொழுது, என்னுடைய செய்தி ஒரு குடும்பத்தில் வருகின்ற பொழுது, அதிலே பிள்ளைகள் கணவன் மனைவி பிரிவார்கள், பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரிவார்கள், மாமியார் மருமகள் பிரிவார்கள். ஏனென்றால் அது என்னுடைய வார்த்தை ஒரு வாளுக்கு இரண்டு புறமும் கருக்கு வாய்ந்த ஒரு வாளை போல என்னுடைய வார்த்தை அவர்களுடைய மனதை பிழிக்கும், அவர்களுடைய மனதை பிரிக்கும், அதே போல அது குடும்பத்தையும் பிரிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நற்செய்தியாளர் அங்கு இருந்த சூழ்நிலையை நமக்கு எடுத்துரைக்கிறார். அது அன்று நடந்த சூழ்நிலை மட்டுமல்ல, இன்றும் கூட, இன்று நமது குடும்பத்திலே கூட பாருங்கள், ஆலயத்திலே அநேக பேர் அமர்ந்திருப்பாங்க. பூசையில் முக்கால்வாசி பேர் பெண்கள் தான் இருப்பாங்க. ஒரு கோயிலில் கடைசியில் அந்த கடைசி பெஞ்சில் மட்டும் ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க இல்லையா, மீதி எல்லாம் பெண்கள் தான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ பெண்கள் வந்திருக்காங்களே, அவங்க வீட்டுக்காரங்களாம் எங்கே போனாங்க, கணவர்கள்லாம் எங்கே, அவர்களுடைய பிள்ளைகள்லாம் எங்கே, அவர்களுடைய இப்போ மற்ற பிள்ளைகள்லாம் எங்கே போனாங்க இல்லையா? அப்போ இவ்வளோ பேர் வரதில்லையே,
எல்லோருமே கோயிலுக்கு வராங்க. இப்போ குடும்பம்னா கோயிலுக்கு வந்து குடும்பமாக உட்கார்றோம் இல்லையே. அப்போ இன்று கூட நமது குடும்பங்களிலே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருச்சபை கட்டளைகளாம் ஏற்று கோயிலுக்கு அடிக்கடி வந்து அதை இந்த மதத்தை கடைபிடிப்பவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதே குடும்பத்தில் கூட கணவன் கோயிலுக்கே வந்திருக்க மாட்டார், கடவுளாக கோயிலாக கூடாது அப்படின்னு சுற்றுறவங்க இருப்பாங்க. இல்லை பிள்ளைகள் ஏமா எந்த காலத்தில்மா இருக்கிறீங்க, இன்னும் கடவுள்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வழியிலே செல்லக்கூடிய இருப்பார்கள். இருப்பினும் இவர்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் மருமகள் பிள்ளைகள் என்று அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, குடும்பங்கள் ஒன்றாக இருந்தாலும் அதில் பிரிவினைகள் பல கருத்துக்களை கொண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை கொண்ட ஒரு பிரிவினையை கொண்ட ஒரு குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த நற்செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய தீயை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க தீயை மூட்டவே வந்தேன் என்று சொன்னீங்க இல்லையா? என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய இதயத்தில் அந்த தீயை மூட்டுங்க. இதோ என்னுடைய இதயத்தை நான் என்னிடமே இருக்கிற பாவங்களை, என்னுடைய இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்களை எல்லாம் உம்முடைய தீயை மூட்டி அதையெல்லாம் சுத்தம் செய்யுங்க என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, இதோ என் குடும்பத்தில் நாங்கள் பிளவுபட்டு கிடக்கிறோம். என் கணவன் கோயிலுக்கு வரதில்லை, என் பிள்ளைகள் கோயிலுக்கு வரதில்லை, என் மனைவிக்கு பேச்சை கேட்கறதில்லை. இப்படி பிளவுபட்டு கிடக்கின்ற குடும்பத்தை நீங்கள் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.